தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடலூரில் லாரி ஓட்டுநர்களை அரிவாளால் வெட்டிய ரவுடியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். பணம் பறித்த ரவுடி விஜயை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த போலீசார் தற்பொழுது ரவுடி மீது என்கவுண்டர் பதித்துள்ளனர். போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றபோது புதுச்சேரியை சேர்ந்த ரவுடி விஜயை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிரண் வழங்க கேட்கலாம். வணக்கம் கிரண், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அஸ்வினி. விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலையில் ஒரே இரவில் 3 வெவ்வேறு இடங்களில் லாரி ஓட்டுநருக்கு அரிவாள் வெட்டு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நீண்ட தூரம் பயணம் செய்யும் லாரி ஓட்டுநர்கள் இரவு நேரங்களில் லாரியை சாலை ஓரம் நிறுத்திவிட்டு ஓய்வெடுப்பது வழக்கம். அந்த வகையில் ஓய்வெடுக்கும் ஓட்டுநர்களை கண்காணித்து அவர்களை கத்தியால் வெட்டி பணம் மற்றும் செல்போன் பறிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கடலூர் மாவட்டம் எம்புதூர், ஆணையம்பேட்டை, பெரியப்பட்டு ஆகிய இடங்களில் லாரியை இரவில் சாலையோரத்தில் நிறுத்திவிட்டு ஓய்வெடுத்த வாகன ஓட்டிகளை குறிவைத்து இந்த சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது. தொடரும் இந்த சம்பவங்களால் லாரி ஓட்டுநர்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் கஞ்சா போதையில் இருக்கும் அவர்கள் பணம் மற்றும் செல்போன்களை பிடுங்கி செல்வதுடன் கூகுள் பே பாஸ்வேர்டு வாங்கி சென்று பணத்தை திருடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. லாரி ஓட்டுநர்களை தாக்கி அவர்களின் உடைமைகளை கொள்ளையடித்து செல்லும் கொள்ளையர்களை விரைந்து பிடிக்க வேண்டும் என லாரி ஓட்டுநர்கள் கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் ஓட்டுநர்களை தாக்கி வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட புதுச்சேரியைச் சேர்ந்த மொட்ட விஜி என்பவரை காவல்துறையினர் பிடிக்க சென்ற போது காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறி அவரை என்கவுண்டர் செய்யப்பட்டு பிடிக்கப்பட்டுள்ளார். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கிரண்.